360 டிகிரி வளைஞ்சு கொடுக்குறாங்களே பெண்கள் எல்லாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். வாங்க தம்பி பேசுங்க. குழந்தை பருவமையா அது கும்பிடத்தான் வைக்கிதையா, இளமை பருவமையா அங்கு இன்பமெல்லாம் சேருதையா, ஆனா மனுஷனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆகுதையா. சொல்றேன் கேளுங்க, கல்யாணம் ஆகுதையா, காட்சிகள் மாறுதையா, சம்சாரம் வந்ததுடன் உடலுக்குள் மின்சாரம் பாய்ந்ததையா, குழந்தைகள் பிறக்குதையா, கூடவே குழப்பமும் பிறக்குதையா, வரவுகள் குறையுதையா, செலவுகள் பெருகுதையா, வந்ததும் போகுதையா, வாதங்கள் பெருகுதையா, மனம் திட்டமும் போடுதையா, ஜாதக கட்டமே மாறுதையா, வாழ்வில் பொண்டாட்டி வந்துடனே பிறந்திருக்கவே வேணாம்னு தோணுதையா. உடுமலைப்பேட்டை மடத்து குளத்தையா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா ஐயா? ஆகலையா? குடுங்களோட வாழ்றியா ஐயா? அப்படியே இருந்து எப்படியா இவ்வளவு அனுபவபூர்வமா பேசுற ஐயா? கேட்கிறோம் இல்லையா, எல்லாத்திட்டையும் கேட்கிறோம் இல்லையா, அவங்க சொல்ற பாட்டெல்லாம் சொல்றாங்க இல்லையா நம்ம கிட்ட. ஐயா அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். டேய் இங்க வாடா, என்னடா உனக்கு பிரச்சனை? நேத்தான் உங்க அப்பாவை கண்டு நீ பயந்து ஊத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்னடா உங்க அப்பா உன்னை கண்டு தெரிச்சு ஓடுறாரு, என்னடா விஷயம் அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், சிம்பிளா சொன்னான் சார். எப்படி சொன்னான் தெரியுமா? ஆளோ வெப்பன்ஸ் அப்படித்தானே இருப்பாங்க, நம்ம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி சொன்னாயா அழகா. அப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க, பெத்த அப்பங்களுடைய நிலைமையை பாருங்களேன். ஆல் அப்பன்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, நம்ம வெப்பன்ஸை வச்சு டீல் பண்ணிக்க வேண்டியதானா? எங்க கொண்டு போயிட்டாங்க பாருங்க அப்பங்களை. ஐயா இப்போ தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் அவன் ஒரு தோழன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எங்களை அப்படியே நடத்துறாங்க இல்லையா? ஐயா நான் ஒரு கவிஞன், ஒரு நாள் நான் கவிதை எழுதிட்டு இருக்கிறத எங்க அப்பா பார்த்தாரு. பார்த்துட்டு, மகனே இது என்னடா இது புதுசு புதுசா எழுதி வச்சிருக்க அப்படின்னு நான் சொன்னேன், அப்பா இதுக்கு பேரு தான் கவிதை அப்படின்னு. உடனே நீ கவிதை எழுதி பெரிய வைரமுத்து ஆக போற அப்படின்னு. ஐயா நான் இங்க சொல்றேன், வைரமுத்துவாக ஆக நாங்க ஆசைப்படவில்லை, ஏதோ வார இதுல ஒரு ஓரத்துல எங்க கவிதையை போட்டா போதும் எங்களுக்கு, அதுக்கு தாயா நாங்க ஆசைப்படுறோம். பெத்தவங்க கிட்ட நல்ல பெற்றோர்களை நான் குற்றம் சொல்லல, பெத்தவங்க கிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன், எங்களோட திறமைகளை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, தயவு செஞ்சு மிதிக்காதீங்கயா. எங்கள் திறமைகளை ஏற்றிவிடும் ஏணியாக இருங்கள், தயவு செய்து அதை தேக்கும் கேணியாக இருக்காதீர்கள் சொல்றையா. ஐயா நல்ல அம்மா அப்பாக்கள் இருக்காங்க, நல்ல அம்மா அப்பாக்கள் இருக்கான்னு சொல்றாங்க இல்லையா, இதே மண்ணில்தான் கெட்ட அம்மா அப்பாக்களும் இருக்காங்க. ஒரு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு பையனை படின்னு சொல்லி அடி நடிச்சனால அந்த பையன் பைத்தியமாவே போயிட்டான் ஐயா. அப்படி நடந்தது இதே மண்ணில தான். அதைத்தான் நான் சொல்றேன், குடும்பம்ங்கிறது துன்பம் துன்பம் துன்பம். குழந்தைகளோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அழகான கவிதை சொல்றேன் கேளுங்க. அம்மா அப்பா ஆபீஸ் போய் நேரமாச்சு, தாத்தா பாட்டிகளின் கதைகளை கார்ட்டூன் படங்களே சொல்லியாச்சு, பூண்டு போன்ற வீட்டினிலே கூடி விளையாட யாருமில்லைன்னு ஒரு குழந்தை குமுறுதியா. ஐயா இது என்னுடைய ஒருவனுடைய வாதம் அல்லையா, ஒருவனுடைய என்னை போன்று திறமைகளோட வழியில செல்லாம தன்னோட அப்பா சொன்னாரு அம்மா சொன்னாருன்னு எத்தனையோ இளைஞர்கள் அவங்களுக்காக படிக்காம அப்பாக்காக படிச்சுட்டு இருக்காங்களே, அத்தனை இளைஞர்களுக்காக நான் இங்க பேசுறையா. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக மகள் கிட்ட தந்தை கிட்ட சொல்ற அந்த விஷயங்களுக்காக மகள் ஏங்குறாள், அந்த தோழிகளுக்காக நான் இங்க பேசுறியா. எத்தனையோ குழந்தைகள் அம்மாட்ட அன்பை கொடுங்க பாசத்தை கொடுங்கன்னு சொல்லி ஏங்குறாங்களே, அந்த குழந்தைகளுக்காக பேசுறியா. இப்படி இருக்குதே இந்த குடும்ப நிலம்ப. அதனாலதான் சொல்றேன், குடும்பம்ங்கிறது துன்பம் துன்பம் துன்பம். அப்படிப்பட்ட குடும்பம் இன்பமா மாறும்னா அது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். கலீல் கிப்ரான் சொன்னது மாதிரி உங்களுடைய குழந்தைகள் உங்கள் வழியாக வந்தவர்கள், அவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்காதீர்கள், அவர்கள் அவர்களாகவே வளரட்டும் சொன்னார் கலீல் கிப்ரான். அந்த இன்னொரு கலீல் கிப்ரான் தான் இன்னைக்கு பேசின இந்த அருமையான இளைஞன்.